கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிற்றென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இது போன்ற அநேக வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் நம்மை பலப்படுத்தவும், நம்மை திடப்படுத்தவும், நம்மை தைரியப்படுத்தவும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்கியங்கள். இவைகள் எல்லாம் நாம் படித்து தேவனை இன்னும் அதிகமாக ஆராதிக்க கடவோம். இதோ இந்த நாள் ஆராதனைக்கும் பரிசுத்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வருக என வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல தேவனே, இந்த நேரத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையை உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையிலே நீர் பிரியப்படும் வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீ
ಬಿಡದೆ ಕಾಪಾಡಿದೆ. ಆತಂಕ ಎದುರಾಗಿ ಬರಲು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದು ಬಲಪಡಿಸಿದೆ. ಕಷ್ಟದ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಕೈ ಬಿಡದೆ ಕಾಪಾಡಿದೆ. ಆತಂಕ ಎದುರಾಗಿ ಬರಲು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದು ಬಲಪಡಿಸಿದೆ. ನಾ ದುಃಖಿಸಿದ ದಿನಗಳೆಲ್ಲ ನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಸಂತೈಸಿದೆ. ನಾ ದುಃಖಿಸಿದ ದಿನಗಳೆಲ್ಲ ನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಸಂತೈಸಿದೆ. ಪ್ರೀತಿ ಮಾಡುವೆನು, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವೆನು. ಪ್ರೀತಿ ಮಾಡುವೆನು, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವೆನು. ಇರುವವರೆಗೂ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವೆನು. ನಿನ್ನ ಉಸಿರು ಇರುವವರೆಗೂ ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವೆನು. ನನ್ನ ಒಳ್ಳೆ ಪಾಲು ನಿನ್ನದೇಸಯ್ಯ, ನಿನಗಿಂತ ದೇವರು ಬೇರಿಲ್ಲಯ್ಯ. ನನ್ನ ಒಳ್ಳೆ ಪಾಲು ನೀಯೇಸಯ್ಯ, ನಿನಗಿಂತ ದೇವರು ಬೇರಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುದ್ದಿಡುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುದ್ದಿಡುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ಜೀವನವೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳುವೆ. ಈ ಜೀವನವೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳುವೆ. ಒಳ್ಳೆಯ ದೇವರು ನೀನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ಯೇಸುವೇ.
சுத்திகரித்து ராஜா இன்னும் ஆண்டவரே உம்மிடத்திலே கிட்டி சேர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஒரு நல்ல பலத்தை தாரும் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எந்த இந்த உலகத்தின் காரியத்துக்கு நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு தேவனே எங்களை பலப்படுத்தி ஒரு சாட்சியாக நிறுத்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொண்டு இன்னும் உம்முடைய சேவையை செய்ய உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை திடப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க எங்களை பலப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். கேட்கிற வார்த்தை பிரகாரம் நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை அப்பா உடைய பாத படியிலே நாங்கள் தாழ்த்தி முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை வெறுமையாய் தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவே. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே நாம் இந்த நேரத்தை ஆரம்பிக்கலாம். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಈ ಸಮಯವನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. வேத வசனத்திற்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே செல்வதற்கு முன்பாக ஆண்டவரே போராட்டத்தோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு விசேஷமா இந்த நாட்களிலே கொரோனா பாதிப்புல காணப்படுகிற ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல உள்ளவர்களுக்கும் அதனால் தாக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறதான இந்த இக்கட்டான நிலைமை நினைத்த ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் மன்றாட வந்திருக்கிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ಅನೇಕ ಕಷ್ಟದಲ್ಲಿಯೂ ರೋಗದಲ್ಲಿಯೂ ಹೋರಾಟದಲ್ಲಿಯೂ ವಿಶೇಷವಾಗಿ ಕೊರೋನಾ ಈ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ತಗ್ಗಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಈ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்மால மட்டும்தான் எங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம். எங்கள் வேதமும் அதை தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ನಿಮ್ಮಿಂದ ಮಾತ್ರ ನಮಗೆ ಆ ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯ ವೇದವು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದೆ ದೇವರೇ. இப்படிப்பட்ட ஆண்டவரே தாக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலையை ஆண்டவரே நீர் தரும்படிக்காய் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ಇಂಥ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கஷ்டத்தோடும் ஆண்டவரே வறுமையோடும் வேதனையோடும் ஆண்டவரே பிரச்சனைகளோடும் ஆண்டவரே கடனோடும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே குடும்ப போராட்டங்களோடும் காணப்படுகிற பிள்ளைகளுக்கும் கூட இன்றைக்கு நீர் மனமிறங்கி ஒரு விடுதலையை தருவீராக. ಕಷ್ಟದಲ್ಲಿಯೂ ಸಂಕಟದಲ್ಲಿಯೂ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿಯೂ ವೇದನೆಯಲ್ಲಿಯೂ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆದಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡಿರುವಂತ ಜನರಿಗೆ ನೀವು ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரே சரீரமாக மாம்சமாக வந்து ஆண்டவரே இந்த பூமிக்கு ஆண்டவரே இந்த ஆண்டவரே மனிதர்களுக்கு ஒரு விடுதலையை பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தீங்களே, அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் பிரசன்னராகி இப்படிப்பட்ட இக்கட்டான ஆண்டவரே சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை தருவீராக. 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನೀವು ಅಪ್ಪ ಪರಲೋಕವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಭೂಮಿಗೆ ಮನುಷ್ಯನ ರೂಪವಾಗಿ ಬಂದು ನೀವು ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಈ ಸಮಯಗಳಲ್ಲಿ ವೇದನೆಯಿಂದ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಘೋರ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸಲಿ. வீணான வார்த்தைகள் எங்கள் நாவிலே புறப்படாதபடிக்கு எங்களுடைய நாவுகளுக்கு காவல் வைப்பீராக. ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಬಾಯಿಯಿಂದ ಬರದ ಹಾಗೆ ನೀವು ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಕಾವಲಾಗಿರಬೇಕು ಸ್ವಾಮಿ. கேட்கிற ஜனங்கள் ஆறுதல் அடைய ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட அப்பா அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட இந்த வசனங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಜನರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ಆದರಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எங்களோடு இடைப்படும், ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென் ஆமென் ஆமென்.
இதனால ஒரு தலைப்போடு கூட உங்களிடத்துல என்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶವನ್ನು ಇಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಲಿದ್ದೇವೆ. நாம் இந்த உலகத்திலே யாரோ ஒருவரால் கவரப்பட்டு அவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಯಾರಿಂದಲೂ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಇದ್ದೇವೆ. சிலரை அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான முக்கியமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கி இருக்கிறபடினால் அதனால் நாம் கவரப்பட்டிருப்போம். ಯಾರೋ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವು ಇರಬಹುದು, ಅದನ್ನು ನಾವು ನೋಡಿ ಅದರಿಂದ ನಾವು ಆ ಒಂದು ಬಲದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சிலரை நாம் பின்பற்றினதான காரணத்தினால் அதனுடைய விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையை சில நேரத்தில் சில காரியங்களே கட்டி இருக்கும், சில காரியங்களே நம்முடைய வாழ்க்கையை உடைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಬೇರೊಬ್ಬರ ಜೀವಿತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕೆಲವರಿಂದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿರಬಹುದು, ಕೆಲವುದು ಕೆಟ್ಟದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ನಡೆದಿರಬಹುದು. சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து அதை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை சில இடங்களிலே கட்டப்பட்டிருக்கும், சில இடங்களிலே அது நம்மை ஒரு குழப்பத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அதை மையமாய் வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸುವಾಗ ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ಆದರೆ ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಒಂದು ಕಳವಳದಿಂದ ಇರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் நம்மை கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். சிலருடைய நினைவுகள், சிலருடைய தாக்கம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி விடுகிறது. சிலருடைய தாக்கம் அவ்வளவு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில இல்லாததுனாலே நாம் அதை கடந்து போகிறது சூழ்நிலையா இருக்கிறது. ಕೆಲವರ ವಿಷಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಇರುವಾಗ ಕೆಲವು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ, ಕೆಲವು ಜ್ಞಾಪಕವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாட்களில் நான் பார்க்கும் பொழுது 2 கேள்விகளோடு நான் இந்த செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ 2 ಪ್ರಶ್ನೆಗಳೊಂದಿಗೆ ನಾವು ಕೇಳಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. முதலாவது கேள்வி, யாரை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் அல்லது யாராலே நான் கவரப்பட்டிருக்கிறேன் என்கிற காரியத்தை நான் நிதானித்து பார்க்க வேண்டும். ನಾನು ಯಾರನ್ನು ಅನುಸರಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ, ಎರಡನೇದಾಗಿ ಯಾರಿಂದ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. இரண்டாவது ஒரு காரியம், எதனால் நான் கவரப்பட்டிருக்கிறேன், எதற்காக அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்கிற காரியத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ಯಾರಿಂದ ನಾನು ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಯಾವ ಒಂದು ವಿಷಯದಿಂದ ಆ ಒಂದು ಸೆಳೆತಕ್ಕೆ ನಾನು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி 1ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆಯೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. பவுல் ஒரு மிகப்பெரிய ஞானி. ಪೌಲನು ಬಹಳ ಜ್ಞಾನವಂತನು. பவுல் மிகப்பெரிய படிப்பாளி. ಆತನು ಬಹಳ ವಿದ್ಯಾವಂತನಾಗಿದ್ದನು. பவுல் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருந்த ஒரு தேவ ஊழியர். ಆತನು ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗಿದ್ದನು. பவுல் அதிகாரம் படைத்த ஒரு தேவ ஊழியனாய் இருந்தான். ಪೌಲನು ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಸೇವಕರಾಗಿದ್ದನು. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே பவுலுக்கு இதுதான் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அவன் பெற்றவனாய் இருந்தான். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿದ್ದನು. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ವಿರೋಧ ಕಾರ್ಯವು ಬಂದಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பவுலை எந்த அளவுக்கு கவர்ந்தது என்று சொன்னால், சில வினாடிகளுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கை பூரணமாய் மாற்றப்பட்டது என்ற வேதம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நேரடியாக அவனை சந்திக்கிறார். அந்த தாக்கம் சில வினாடிகளுக்குள்ளே அவனுடைய பதிலிலே அவன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவால் கவரப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಒಂದೇ ಮಾತು ಆತನ ಜೀವಿತವನ್ನೇ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப இந்த பவுல் எந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தை அல்லது கிறிஸ்துவை
தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தால் அல்லது கிறிஸ்துவினுடைய தியாகம் பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் இந்த வார்த்தையை அவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். யோசித்து பாருங்கள். ಕ್ರಿಸ್ತನ ತ್ಯಾಗವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಪಾಡನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு 3 நபர்களை குறித்து பவுலை குறித்து நாம் பிறகு பார்க்கலாம். ஒரு 3 நபர்களுடைய நபர்களை உங்களுடைய கவனத்திற்கு வேதத்திலிருந்து நான் கொண்டு வர விரும்புகிறேன். 3 ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. வேதத்திலே பேதுருவை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪೇತ್ರನನ್ನು ನಾವು அறிந்திದ್ದೇವೆ. பேதுரு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற எல்லா காரியத்தையும் செய்தவனாய் இருந்தான் என்று சொல்ல முடியாது. சில இடத்துல கிறிஸ்து செய்த காரியத்திற்கு முரணாக காரியங்களை செய்து ஆண்டவரிடத்திலே அவன் திட்டு வாங்கின காரியங்களை கூட நாம் பார்க்க முடிகிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದಂತೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೇತ್ರನು ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದರೆ ಯಾವುದು ಬೇಡವಾದ ವಿಷಯಗಳಿತ್ತು ಅದನ್ನು ಮಾಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಇಂದ ಬಯಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯನೂ ಆಗಿದ್ದನು. ஆனால் ஒரு முக்கியமான உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த இடத்திலே பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை தேவனிடத்திலே அவன் வைத்திருக்கிற விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துவதிலே முற்படுகிறத நாம் பார்க்க முடியும். ಪೇತ್ರನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவன் கண்ணு முன்னாடி எது இருக்கோ இல்லையோ இயேசு கிறிஸ்து கண்ணு முன்னாடி இருந்தா அவன் நான் எதை வேணாலும் செஞ்சிருவேங்கிற அளவிற்கு பேதுருவினுடைய ஒரு ஆணித்தனமான இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததான ஒரு அன்பு, ஒரு பற்று கூட நம்ம சொல்லலாம். ಆದ್ರೆ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ ಯಾವ ವಿಷಯ ಇತ್ತು ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದರೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಹುದು ಎಂಬ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. இந்த சம்பவத்துல இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல தண்ணீர் மேல நடந்து வருகிறத நாம் பார்க்க முடியும். ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. பேதுரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதன். வேதத்திலே ಪೇತ್ರನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಾರಸ್ಯವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು. ஆண்டவர் நல்லா செய்றாரோ அதெல்லாம் நானும் செய்யணும்னு ஆசைப்படுகிற ஒரு நபர். நல்ல விதத்திலே நான் சொல்லுகிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೋ ಅದನ್ನು ಈತನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು நல்ல விஷயವನ್ನು ஒரு நல்ல நபரை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் அவன் காணாத காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு அப்போஸ்தலனாக கூட பேதுருவை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಒಳ್ಳೆಯ ಗುಣಗಳಿತ್ತು ಅದನ್ನೆಲ್ಲ ತಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் இருந்தபடியினாலே அவன் மீது அதிக பொறுப்பும் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ಪೇತ್ರನು ಒಬ್ಬ ಮೊದಲನೆಯ ಪ್ರಧಾನ ಒಂದು ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದರಿಂದ ಅನೇಕ ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಆತನ ಇತ್ತು. அப்ப பேதுருவினுடைய விசுவாசத்தை தான் சோதிப்பதற்கு அவன் முற்படுகிற காரியத்தை ஆண்டவர் மீது கண்ணை வைத்து தேவன் மீது தன்னுடைய கண்களை பதித்து அவன் செய்கிற ஒரு அசாதாரணமான காரியத்தை இங்க குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಪೇತ್ರನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟು ಒಂದು ಅಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அவனுடைய அதற்கு பின்விளைவுகளை எப்பொழுதும் அவன் அதிகமாக யோசிக்கிற ஒரு நபர் கிடையாது. ಮುಂದಿನ ವಿಷಯಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು ಈತನಲ್ಲ. இதனால் வரப்போகிறதான போராட்டங்கள் அல்லது அந்த களத்தில் இறங்கிட்ட பிறகு நமக்கு வரப்போகிறதான எதிர்ப்புகளோ அல்லது நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை குறித்து அதிகமா யோசிக்கிற ஒரு நபர் கிடையாது. ಆದ್ರೆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನ ಒಳಗೆ ಹೋದರೆ ಅದರಿಂದ ಯಾವ ವಿಷಯಗಳು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಳವಾಗಿ ಯೋಚಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು ಈತನಲ್ಲ. இந்த சம்பவத்துல பேதுருவை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என் கண்ணு முன்னாடி இருந்தா நான் என்ன வேணும்னா அவருக்காக செய்வேங்கிறதான ஒரு உறுதியான ஒரு
தாக்கத்தை இயேசுவாலே அவன் பெற்றவனாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಎದುರಿಗೆ ಇರುವುದಾದರೆ ಏನೋ ನಾನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. வேதம் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி, ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ನಂಬಿಕೆ ಅದು ಸತ್ತಂತಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. வேதத்துல நாம் பார்க்கிறோம் மற்ற 11 சீஷர்களும் அந்த படகிலே இருந்தாலும் கூட அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் விசுவாசத்தை கிரியையாக காண்பித்த இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். ದೋಣಿಯಲ್ಲಿ 11 ಮಂದಿ ಶಿಷ್ಯರು ಇದ್ದರು, ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದರು. ಆದರೆ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮೂಲಕವಾಗಿ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನಲ್ಲಿ ಕಾಣುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து என்ன அவர் இருக்கிறாரு, அவர் இருந்தார்னா எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது, தீங்கு நேரிட்டாலும் அவர் என்னை கரம் பிடித்து என்னை எல்லா விதத்திலும் அவர் தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார் என்றதான உறுதி பேதுருக்கு இருந்ததை நாம் பார்க்க முடியும். அவன் ஒரு முன்னாடியே அநேக காரியங்களை யோசிக்காமல் செய்தாலும் கூட ಆತನು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ದೇವರು ನನ್ನ ಆ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ಮುಂದೆ ಆತನು ಏನು ಬರುತ್ತದೆ ಅದನ್ನು ಯೋಚಿಸದೆ ಈ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದನು. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல நடக்கிறாரு, பேதுருவும் இயேசு கிறிஸ்து நடக்கிறாருன்னா நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீர்ல இறங்கி நடக்கிறத நாம் பார்க்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ, ನಾನು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಡೆದು ಹೋಗುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. விசுவாசமாய் ஆண்டவருக்காக நாம் உறுதிப்பட்டு நிற்பது வேறு, ஆனால் விசுவாசத்திலே நிற்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் செயல்படுவது இன்னொரு காரியம். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿ ನಿಂತಿರುವುದು ಒಂದು ಕಡೆ ಇರುವುದಾದರೆ ಅದರಿಂದ ಕ್ರಿಯೆ ರೂಪವಾಗಿ ತೋರಿಸುವುದು ಇನ್ನೊಂದಾಗಿರುತ್ತದೆ. நம்புறேன்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு செயல்படாமல் இருக்கிறது அந்த 11 சீஷர்களுக்கு ஒப்பனையா இருக்கிறது. ನಾನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೇನೆ, ನನಗೆ ನಂಬಿಕೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಆದರೆ 11 ಮಂದಿ ಶಿಷ್ಯರು ಯಾವ ರೀತಿ ಕ್ರಿಯೆಯ ರೂಪವಾಗಿ ತೋರಿಸದೇ ಇದ್ದರೂ ಅದಕ್ಕೆ ಸಮವಾಗಿರುತ್ತದೆ. இன்னொரு விதத்துல பார்க்கணும்னா, ஆண்டவரை நான் நம்புவேன், ஆனா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று நான் எல்லா விதத்திலும் பாதுகாப்பா இருக்க வேண்டிய என்னுடைய பாதுகாப்பை நான் கவனத்தில் கொள்ளுவேன் என்கிற ஒரு ಎನ್ನಮುடைய ಕಾರ್ಯமா இதை நாம் பார்க்க முடியும். ನಾನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೇನೆ ನಿಜ, ಆದರೆ ಯಾವ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬಾಧೆಗಳು ನನಗೆ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. பேதுரு இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான தேவ மனுஷனாய் இருக்கிறத பார்க்க முடியும். ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றினா அதனுடைய விளைவுகள் என்னவா இருந்தாலும் சரி அதை நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து செய்கிற காரியம், அவரோடு கூட இருக்கிற நான், அது அவரோடு கூட இருக்கிற என்னிலும் அவரில் காணப்படுகிற காரியங்கள் காணப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்புடைய ஊழியனாய் பேதுருவை இங்க பார்க்க முடியும். ಆದರೆ ಪೇತ್ರನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತಾನೆ ಅದೇ ರೀತಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ, ಆತನನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತೇನೆ, ಆತನಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವು ನನ್ನಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಾನವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப பேதுருனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நம்பினவனாய், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தவனாய் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விதத்திலே விசுவாசிப்பது எப்படியா இருக்கும் என்று சொல்லி அதை கிரியையிலே காண்பித்த ஒரு ஊழியனாய், இயேசுவை இப்படி பின்பற்றுகிற ஒரு தேவ ஊழியனை நாம் பார்க்க முடியும். ಪೇತ್ರನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಕ್ರಿಯೆಯ ರೂಪವಾಗಿ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊರಪಡಿಸುವುದನ್ನು ಈ ದೊಡ್ಡ ಸೇವಕನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு போராட்டம் பிரச்சனை எல்லாம் வராதுன்னு கிடையாது. வேதம் சொல்லுது, இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, இக்கட்டான நிலைமைகள் உண்டு, கண்ணீரின் அனுபவம் உண்டு, அநேகரால் வெறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு, அநேகரால் புறக்கணிக்கப்படுகிற நிலைமைகள் உண்டு. ஆனாலும் பேதுருவை போல நாம் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை நான் நம்பி இருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் குன்றி போகிற அளவிற்கு ஒரு நாளும் நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு தன்னுடைய வாழ்க்கையின் கிரியையாக ஆண்டவரை பின்பற்றுகிறதை அவன் காண்பித்ததை பார்க்க முடியும். ಆದರೆ ಪೇತ್ರನು ಯಾವ ರೀತಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಬರುವುದಿಲ್ಲ, ಉಪದ್ರವಗಳು ಬರುವುದಿಲ್ಲ, ಕಣ್ಣೀರು ಬರುವುದಿಲ್ಲ, ರೋಗ ಬರುವುದಿಲ್ಲ, ಕಷ್ಟ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ
ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಕಟ ಉಂಟು, ಆದ್ರೆ ನೀವು ದೃಢವಾಗಿರ್ರಿ, ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெருசா தெரிய மாட்டார். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ನೋಡುವಾಗ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவரை பார்க்கும் ஆண்டவரை பெருசா நம்முடைய இதயத்திலே நாம் கவனத்தில் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகள் அது பெருசா இருக்காது. அவைகளை மீண்டு வர, அவைகளை தாண்டி வர, அவைகளை நீந்தி வர, அவைகளை மேற்கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರನ್ನೇ ನಾವು ದೊಡ್ಡವರಾಗಿಟ್ಟು ಆತನಿಗೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುವಾಗ ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಅದೆಲ್ಲವೂ ಏನಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலம், கிறிஸ்துவை தன்னுடைய கவனத்தில் வைத்துக் கொள்வதன் மூலம் பேதுரு அதிகமான விசுவாசத்தை கிரியைப்படுகிறதான் அல்லது கிரியையில் உள்ள விசுவாசம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலும் அவன் அறிந்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அறிந்து கொண்டதை இங்க பதிவு செய்து வைத்திருக்கிறதின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிரியையிலே உங்களுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ಪೇತ್ರನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವುದರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ಬರೀ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸಿದರು. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕ್ರಿಯೆಯ ರೂಪವಾಗಿ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னொரு ஒரு நபரை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 8லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 10 ವಚನದವರೆಗೂ ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ஸ்தேவான் என்ற ஒரு ஊழியன் மிகவும் சொற்ப நாள், கொஞ்ச நாள் தான் அவன் இந்த பூமியில வாழ்ந்தவனா இருந்தான். கொஞ்ச நாள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் ஊழியம் செய்கிறவனா இருந்தான். ஆனால் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் அவன் பூரணப்பட்டவனாய் இருந்ததை இந்த வேத பகுதி பதிவு செய்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ಸ್ಟೇಫನನ್ನು ಕುರಿತು ಕೆಲವು ಮಾತ್ರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದರೆ ಆತನು ದೇವರಿಗಾಗಿ ಯಾವ ರೀತಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡನು, ಯಾವ ರೀತಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಈ ಭಾಗ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತದೆ. ஸ்தேவான் கிறிஸ்துவை கடைசி மூச்சு வரைக்கும் பின்பற்றினவனாய் இருந்தான். ಸ್ಟೇಫನನು ಕಡೆಯ ತನಕ ತನ್ನ ಉಸಿರು ಇರುವವರೆಗೂ ಹಿಂಬಾಲಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தன்னுடைய ஜீவன் போகுதுன்னு தெரியும் பொழுதும் அவன் பின்வாங்கவில்லை, கிறிஸ்துவை பின்பற்றினான். ಆದರೆ ತನ್ನ ಜೀವ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದ್ದರೂ ಆತನು ಹಿಂಜರಿದು ಹೋಗಲಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದನು. அவனுக்கு என்ன நேரிடும் என்று தெரிந்திருந்தும் அவன் இயேசுவை பின்பற்றுவதிலே கவனமுள்ளவனாய் இருந்தான். ಆತನಿಗೆ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು, ಆದರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದರಲ್ಲಿ ಗಮನವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தன்னுடைய கடமையை தான் செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் மோசமாய் இருக்கும் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய கடமையிலே அவன் மிகவும் கவனமுள்ளவனாய் இருந்தான். ಆದರೆ ತನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು, ಆದರೂ ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளிலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையுள்ளவனாகவும் பூரணமுள்ளவனாகவும் அவன் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே கவனமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவை எல்லா காரியங்களிலும் காண்பித்தவனாய் இந்த ஸ்தேவான் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ಸ್ಟೇಫನನ ಜೀವಿತ ನೋಡುವಾಗ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತೆ ಎಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದನು, ವಿಧಿಯನಾಗಿದ್ದನು. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. கிறிஸ்து இடத்தில் இருந்ததான நற்கிரியையை ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்ததை நாம் பார்க்க முடியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பசியில் இருந்தவர்களுக்கு அவன் இரக்கம் பாராட்டினதை நாம் பார்க்க முடியும். ಹಸಿವೆಯಿಂದ ಇರುವವರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. பந்தி விசாரிக்கிறவனாய் இருந்ததை வேதம் சொல்லுகிறது. ಅವರಿಗೆ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಅವರ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் சாதாரணமான ஒரு வேலையை செய்தாலும் கூட அவன் பரிசுத்த ஆவியானவரால் பூரணப்பட்டவனாக, அவன் விசுவாசத்தில் பூரணப்பட்டவனாக, வல்லமையில் பூரணப்பட்டவனாக, அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்கள் மத்தியிலே அவன் செய்கிறவனாய் அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் பக்கம் திருப்புகிறவனாய் இந்த ஸ்தேவான் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ಆತನು ಆದಾಯ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಕೆಳಗಿನ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದರು, ಸಂಪಾದನೆ ಕಡಿಮೆ ಇದ್ದರು, ಆಹಾರದಲ್ಲಿ ಮುಂದಾಗಿದ್ದರು. ಆತನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದುವುದರಲ್ಲಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತದರಲ್ಲಿಯೂ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿಯೂ ಆತನು ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದಿ
ನೋಡುತ್ತೇವೆ. தாவீது ஒரு இடத்துல சொல்றார், ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாள் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே இருக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு சொல்லி ದಾವೀದನ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆರಾಮಿಯರ ಒಂದು ಗುಡಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಿಂತ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಅಂಗಳದಲ್ಲಿ ಇರುವುದು ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ. இது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்குது பாருங்க. ಇದು ಸ್ಟೇಫನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ ನೋಡಿರಿ. பூமியில பல வருஷம் வயது முதிர்ந்து அவன் மரிக்கிற சூழ்நிலை ஸ்தேவானுக்கு கிடைக்கவில்லை. ಆದರೆ ವಯಸ್ಸಾಗಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದುವಂತ ಒಂದು ದೀರ್ಘಾಶಯವು ಆತನಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் அவன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்தவனாய் காணப்பட்டதனாலே அவன் வாழ்ந்த கொஞ்சம் நாட்கள் கூட பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனாய் இந்த பூமியிலே ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்க முடியும். ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಂತ ಕಾಲವು ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ದೇವರ ಒಂದು ನಂಬಿಕೆಯು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವು ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸಲು ಪೂರ್ಣವಾಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. வேதத்திலே அநேகரை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் பரலோகத்தை பூமியிலே பரலோகத்தை பூமியிலே தங்களுடைய மாமிச கண்களிலே பார்க்கக்கூடியதான கிருபை ஸ்தேவானுக்கு கிடைத்தது. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದರೆ ಪರಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತನ್ನ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ವಿಷಯವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை தேவனை பின்பற்றுகிற அல்லது கிறிஸ்துவின் தாக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எந்த அளவுக்கு இவன் கிறிஸ்துவை பின்பற்றி இருந்தால், கிறிஸ்துவில் இருந்த அன்பு இவனுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவில் இருந்த நற்கிரியை இவனுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவில் இருந்த ஒரு இரக்கம் ஸ்தேவானுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு தீவிரம் ஸ்தேவானுக்குள்ளே இருந்தால் தேவன் பரலோகத்தின் காட்சியை பூமியிலே அவன் வாழும் பொழுதே ஆண்டவர் அவனுக்கு காண்பித்திருக்க வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಈತನು ಹೊಂದಿಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸಿದ್ದರಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲೇ ಆತನಿಗೆ ಪ್ರಕಟವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பூமியில எத்தனை வருஷம் வாழ போகிறோம் என்கிற கணக்கு ஒரு பெரிய கணக்கு கிடையாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬ ಎಣ್ಣಿಕೆ ನಮಗೆ ಬೇಡ. பூமியில நம்ம வாழ்ந்து என்னென்னலாம் செய்திருக்கிறோம்ங்கிற கணக்கு ஒரு பெரிய கணக்கு கிடையாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬ ಎಣ್ಣಿಕೆ ನಮಗೆ ಬೇಡ. பூமியில நம்ம யாரு கூடலாம் இருந்தோங்கிற கணக்கு ஒரு பெரிய கணக்கு கிடையாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಯಾರೊಟ್ಟಿಗೆಲ್ಲ ಜೀವಿಸಿದೆ ಎಂಬ ಲೆಕ್ಕವೂ ನಮಗೆ ಬೇಡ. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை போல பூமியிலே நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன். பூமியிலே நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பூமியிலே நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்கிறதான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு பூரணப்படுகிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆದರೆ ಸ್ಟೇಫನನ ಹಾಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಾವು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಆತನಲ್ಲಿದ್ದಂತ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನನ್ನು ಹೊರಪಡಿಸುವುದನ್ನು ಸ್ಟೇಫನನು ಮಾಡಿದ ಹಾಗೆ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ರಿಯರೇ, ஸ்தேவானை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அற்புதங்கள் செய்தான், ஜனங்கள் மத்தியிலே அதிசயங்கள் அடையாளங்களை நடப்பித்தான் சொல்லி ஸ்தேவானை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. ಸ್ಟೇಫನನ ಕುರಿತು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் ஸ்தேவானுடைய அடையாளம், நம்ம ஸ்தேவான் அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுடைய அடையாளம் என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய பெயர்ல ஒரு அடையாளம் இருக்கு, அப்புறம் அவனுடைய வாழ்க்கையின் முடிவுல ஒரு அடையாளம் இருக்கு. ஸ்தேவான் என்னும் பொழுது அவன் கிரீடமா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல பார்க்க முடியும். ಸ್ಟೇಫನನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಕಿರೀಟವಾಗಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆತನ ಆರಂಭದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ಉಂಟು, ಆತನ ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇದೆ. நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு ஊழியனாய் ஸ்தேவான், அவனுடைய அடையாளம், ஸ்தேவான் சொன்னாலே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு ஊழியன் என்று சொல்லி அவனை அடையாளம் கண்டுகொள்வது, இன்றைக்கு அவன் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி இருப்பான் என்று சொன்னால் எதை குறித்தும் அவன் கவலைப்படாதபடிக்கு, பொருட்டாய் எண்ணாதபடிக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு தான், மரிச்சாலும் இயேசுவுக்கு தான் என்றதான ஒரு உணர்வோடு, ஒரு
உத்தரவாதத்தோடு வாழ்ந்த ஒரு ஊழியனாய் இருக்க முடியும். பாருங்கள், ಸ್ಟೇಫನನ್ನು ನೋಡುವಾಗ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆದರೆ ಎಷ್ಟೋ ಮಟ್ಟಿಗೆ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡನು, ಎಷ್ಟಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. வேதத்துல பார்க்கும் பொழுது அநேகர் இயேசுவை குறித்து அறிவித்தாலும் கூட அநேகர் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற, கிறிஸ்துவுக்காக மரிக்கிற பாக்கியம் வேதத்துல கிடைக்கல. ಆದ್ರೆ ಅನೇಕರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು, ಆತನಿಗಾಗಿ ಸತ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, மரிப்பதற்கு முன்பாக அவன் எங்கே இருக்க போகிறானோ அந்த இடத்தை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்துவிட்டு, அதாவது நிம்மதியா சாகிற அளவிற்கு ஸ்தேவானுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையா இருந்ததெல்லாம் பார்க்க முடியும். ಆದರೆ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಸ್ಟೇಫನನು ಸತ್ತ ಮೇಲೆ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರುತ್ತಾನೋ ಅದನ್ನು ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ನಾನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೋಡಿದ್ದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பூமியிலும் கொஞ்ச நாட்கள் பூமியில வாழ்ந்தாலும் பூரணமான வாழ்க்கை, பரலோகத்திலும் நித்தியமாய் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಕಾಲ ಮಾತ್ರ ಸ್ಟೇಫನನು ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರು, ಆದರೆ ಪೂರ್ಣವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. ನಿತ್ಯವಾದ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பூமியிலே நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்கிற நிர்விசாரமான வாழ்க்கையை மாத்திரம் நாம் வாழ்ந்தால் போதாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಹೇಳಿದರೆ ಸಾಲದು. கிறிஸ்தவனா வாழறன்னு வெறும் பேர்ல கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களிலே கவனம் செலுத்தி வாழ்கிற வாழ்க்கை பெரிதல்ல. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿತನು ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಹೇಳುವುದಲ್ಲ. பேதுருவை போல விசுவாசத்திலே நாம் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும். முதலாவது, ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ಇದ್ದು ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஸ்தேவானை போல எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்ங்கிறது பெரிய காரியம் இல்ல. எத்தனை நாள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்ந்திருக்கிறோம் என்கிறதான ஒரு பூரணப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முற்பட வேண்டும். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முடிவை குறித்தோ அல்லது நம்முடைய சூழ்நிலை எல்லாம் சரியா இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்கிறதான ஒரு மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு, அதாவது எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக ஒரே மூச்சோடு, ஒரே உறுதியோடு, ஒரே அடித்தளத்தோடு நான் நிற்பேன் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆದರೆ ಎಷ್ಟು ದಿನಗಳ ಕಾಲ ನಾವು ಆತನ ವಿಷಯವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದ್ದೇವೆ, ಪೂರ್ಣಂಗವಾಗಿ ಆತನ ನಂಬಿದ್ದೇವೆ, ಆತನ ದರ್ಶನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. கிறிஸ்து எப்படி சிலுவையிலே பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னுடைய வாழ்க்கையையே ஒப்பு கொடுத்து தன்னுடைய கிரியையின் மூலம் தேவனை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி காண்பித்தாரோ, அதே போல ஸ்தேவானும் கூட கடைசி மூச்சு வரைக்கும் தன்னுடைய கிரியையினாலே தேவனை எந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவன் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿ ಪರಲೋಕವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಭೂಮಿಗೆ ಬಂದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿದರು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸ್ಟೇಫನನು ಸಹ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದು ತನ್ನ ಜೀವವನ್ನು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. மூன்றாவதாக பேதுருவினுடைய வாழ்க்கையை நம்ம பவுலினுடைய வாழ்க்கையை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம். பவுல் கிறிஸ்துவை எந்த காரியத்திலே பின்பற்றினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். ಮೂರನೇದಾಗಿ ಪೌಲನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೊರಪಡಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அநேக காரியத்தினாலே கிறிஸ்துவாலே கவரப்பட்டார்கள். அநேகರು கிறிஸ்தனிಂದ ಅನೇಕ விஷயங்களில் செயல்பட்டவராದರು. அநேகர் உம்மை போல நாங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டதை நாம் பார்க்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಷ್ಯರು ನಿಮ್ಮಾಗಿ ನಾವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இன்னும் சில இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொன்ன காரியத்தை அவர்கள் செய்துவிட்டு வரும்போது சந்தோஷத்தோட எங்களுடைய சத்தத்திற்கு பிசாசுகளும் செவி கொடுக்கிறது, அவைகளும் பயப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் ஆனந்தத்தினாலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள்.
வருவதை பார்க்க முடியும். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಶಿಷ್ಯರು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಸೈತಾನನು ಹೋಗುತ್ತಾನೆ, ನಾವು ಅದರಿಂದ ಆನಂದ ಭರಿತರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அநேகரை ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿன காரியங்களை நாம் பார்க்க முடியும். ಅನೇಕರನ್ನು ಗುಣಪಡಿಸಿದಂತ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அநேகருடைய சிறையிருப்பை மாற்றியிருக்கிற சூழ்நிலைகளை தேவனுடைய பிள்ளைகள் செய்ததை பார்க்க முடியும். ಅನೇಕ ಸೆರೆಮನೆಯ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಪರಿಹರಿಸಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஜெபத்தினாலே வந்த விடுதலைகள் என்னென்னவென்று சொல்லி வேதத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾವೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿತು ಎಂಬುದಾಗಿ ವೇದದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மரித்தோர்களை உயிரோடு எழுப்பி அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸತ್ತವರನ್ನು ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இவைகளெல்லாம் பவுல் செய்தார். ಇದೆಲ್ಲ ಪೌಲನು ಮಾಡಿದನು. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல ஒரு காரியத்துல கிறிஸ்துவை அவர் பின்பற்றினதை பார்க்க முடியும். ಆದರೆ ಇದು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. கிறிஸ்துவினுடைய பாடுகளை அவன் தான் பின்பற்றினதை அவனுடைய ஊழியத்திலும் பவுலுடைய ஊழியத்திலும் கூட கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நெருக்கப்பட்டு போராட்டத்திற்குள்ளே கடந்து சென்று உபத்திரவப்பட்டாரோ அத போல பவுலும் கூட தன்னுடைய ஊழியத்தை மிகுந்த பாடுகளினாலே கட்டி எழுப்பினதை பார்க்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿರುವಾಗ ಎಷ್ಟು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪೌಲನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಅಷ್ಟು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எனக்கு நிறைய போதனைகள் வந்துருச்சு, நிறைய நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்ல, நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டியதில்லை, நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை, எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்துட்டாரு, என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி நிறைய வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள் வந்துவிட்டதை நாம் பார்க்க முடியும். ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಉಪದೇಶಗಳು ಅನೇಕರು ಬೋಧಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಕಷ್ಟಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅಳಬೇಕಾಗಿಲ್ಲ, ನೀವು ಕಣ್ಣೀರು ಬಿಡಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. பவுலனுடைய வாழ்க்கையில ஒரு 4 விதமான காரியங்களிலே தன்னை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றினதை அங்க பதிவு செய்கிறதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ಪೌಲನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಅನುಸರಿಸಿದನೆಂಬುದಾಗಿ 4 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. முதலாவது பவுலுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அவன் என்னைக்கு ஏற்றுக்கொண்டானோ அன்னைக்கு பூலோகத்தில் உள்ளதான அவனுடைய ஸ்தானத்தை அவன் கிறிஸ்துவினுடைய பாதத்திலே சமர்ப்பித்ததை நாம் பார்க்க முடியும். பரிசேயன் என்கிறதான ஒரு ஸ்தானத்தை விட்டு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன் என்கிறதான ஒரு நிதானத்துக்கு ஒரு கவனத்திற்கு பவுல் வந்ததை நாம் பார்க்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ ಮೇಲೆ ಪರಿಸಾಯನ ಎಂಬ ಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವ ಶಿಷ್ಯನೆಂಬುದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. இனிமே ஜனங்களை பயம்புறுத்துகிற அடையாளம் எனக்கு வேண்டாம், இனிமே இயேசுவை சுமந்து செல்லுகிறதான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் ஜீவனுள்ள நூலாய் நான் இருப்பேன் என்று சொல்லி இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்ததை நாம் இந்த வேத பகுதியிலே அநேக இடங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಜನರನ್ನು ಬೆದರಿಸುವ ಕಾರ್ಯವು ಇನಿ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕುರಿತು ಲೋಕವೆಲ್ಲ ಸಂಚರಿಸಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இரண்டாவது காரியம், அவர் மதத்தை புறக்கணித்தார், அவர் பாரம்பரியங்களை புறக்கணித்தார், அவர் இன்னும் அதிகமாய் தன்னுடைய ரத்தத்துக்குள்ளே ஊறி இருந்ததான கலாச்சாரங்களை அவர் புறக்கணித்தார். அதற்கு மாறாக கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்து கொண்டார். எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். ಎಫೆಸದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಆತನು ಯಾವ ಮತಕ್ಕೆ ಸೇರಿದನೋ ಅದನ್ನು ಬಿಟ್ಟನು, ಯಾವ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನು ಭೇದ ಭಾವಗಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡನು ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಪ್ರಚಾರಪಡಿಸುವಂತ ಆ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿ ಇದ್ದನು. நாம அவர் வேதத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, நான் லாபமான எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், இந்த பூமியிலே எனக்கு மேன்மை பாராட்ட வேண்டிய காரியத்தெல்லாம் நான் பெருசா நினைக்கல, நான் உபத்திரப்படுகிறேன், போராட்டத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறேன், அடிக்கப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன், புறக்கணிக்கப்படுகிறேன், ஏமாற்றப்படுகிறேன், ஆனா இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நான் பெருமை என்று எண்ணுகிறேன் சொல்லி கிறிஸ்துவையே எல்லாவற்றிலும் மேன்மையாக
உயர்த்தினத பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ಪೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸತ್ಯವೆಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಲಾಭವಾಗಿದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟವೆಂದು ನಾನು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಹೋರಾಟವನ್ನು ನಾನು ಓಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ದೇವರು ನನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನ್ಯಾಯ ನೀತಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. கடைசியா ஒரு காரியத்துல என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு வெறும் போதிக்கிறதுல மட்டும் கவனமா இருந்து அவர் விட்டுறல. ಜನರನ್ನು ನೀವು ದೇವರನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. வாசித்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்கிறதை போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு ஃபாலோவராக, ஒரு அர்ப்பணித்து ஒரு தொண்டனை போல கிறிஸ்துவை கடைசி மூச்சு வரைக்கும் பின்பற்றி அவருடைய பாடுகளிலே பங்கெடுத்தவனாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை எழுதி வைத்து தன்னுடைய வாழ்க்கையை இரத்த சாட்சியாய் மரிக்கிற அளவிற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் ಪೌಲ್ ಕಾಣಪಟ್ಟதை ನಾವು பார்க்க முடியும். 1ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆಯೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಹೇಳಲಿಲ್ಲ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಸೇವಕನಾಗಿ ಆತನು ಕಾಣಲ್ಪಟ್ಟನೋ, ಕಡೆಯ ತನಕ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದು ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇದ್ದರೋ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಈ ಪಾಠವನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. வேதத்துல பார்க்கிறோம், நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நாம் பின்பற்றக்கூடாது. ಸಮಯ ಸಿಕ್ಕಲಿ ಸಿಕ್ಕದೆ ಹೋಗಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅನುಸರಿಸಬಾರದು. இடத்தை பார்த்து கிறிஸ்துவை நாம் பின்பற்றக்கூடாது. ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಆತನನ್ನು ಅನುಸರಿಸಬಾರದು. நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களை பொறுத்து கிறிஸ்துவை நாம் பின்பற்றக்கூடாது. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವ ಸ್ನೇಹಿತರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಅನುಸರಿಸಬಾರದು. எது எப்படி இருந்தாலும், ಯಾವುದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಲಿ, கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய போதனைகளை கைக்கொள்வதிலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಲಿ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅನುಸರಿಸಿ ಆತನ ಕಾರ್ಯವನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. அவர் கொடுத்ததான போதனைகளை கடைபிடிப்பதன் மூலம் அவரை பின்பற்ற வேண்டும். ಆತನು ಕೊಟ್ಟಿರುವ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. அவர் நமக்கு எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி மாதிரியாய் அவர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறாரோ, அதன்படி நாமும் அவரை போலவே வாழ்ந்து அவரை பின்பற்ற வேண்டும். ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಯಾವ ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನುಸರಿಸಿ ಜೀವಿಸಿ ಹೋದರೋ, ನಾವು ಆತನನ್ನು ಆ ರೀತಿ ಅನುಸರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இது ஒரு பயத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும், ஒரு சுவாரஸ்யமான ஒரு எல்லா சூழ்நிலையிலும் ஒரு புதிய காரியத்தை புதிய பரிமாணத்தோடு உலகத்தை பார்க்கக்கூடியதான ஒரு ஆச்சரிய நிறைந்ததான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையா இருக்கிறது. நிறைய பேர் பயப்படுறாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுதுன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமிக்கு வெளிச்சமாய் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவை நாம் பூரணமாய் பின்பற்றுவதன் மூலம் இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருப்போம். இருளானவர்களுக்கு அநேகரை நாம் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிற ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அப்ப அவருக்காக உண்மையாய் வாழ்ந்து உத்தமமாய் அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளே நாம் நடக்கும் பொழுது அநேகருக்கு இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ಅನೇಕರು ಭಯಪಡುತ್ತಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದೇನೆಂದರೆ, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಬೆಳಕಿಗೆ ತರುವುದಕ್ಕಾಗಿ ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿತ್ತು, ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿದರು. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಅನೇಕರಿಗೂ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ்வதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாய் வாழ்வது கிறிஸ்து வாழ்ந்து காட்டினதான மாதிரியை பின்பற்றி வாழ்வதுதான் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு பொருள். ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಿದರು, ನಮಗೆ ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸಿದರು, ಅದೇ ಮಾದರಿಯನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ಆತನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಬೇಕು.
ಬರಬೇಕು. அப்பொழுது பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷப்படும். ಆಗ ಪರಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. அப்பொழுது பூமி எங்கும் இயேசுவின் நாமம் பறைசாற்றப்படும். ಲೋಕವೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ನಾಮವು ಗಣಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அப்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போவான். ಆಗ ಸೈತನನು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. அப்பொழுது நாமும் நம்முடைய குடும்பங்களும் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரங்களாய் நாம் மாற, பங்காளர்களாய் மாற ஆண்டவர் நம்மிலே இரக்கம் பாராட்டுவார். ಆಗ ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪಾಲುಗಾರರಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, ಜೀವಿಸುವುದು ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ. எப்படியாவது வாழ்ந்து மாய்ந்து மடிந்து போகலாம் என்கிறதான எண்ணத்தில் நாம் வாழக்கூடாது. ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದು ಜೀವಿಸಿ ಸತ್ತು ಹೋಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ಇರಬಹುದು. பூமிக்குரிய காரியங்களை அதிகமாய் கவனத்தில் கொண்டு பரலோக ராஜ்யத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரை பின்பற்றி கிறிஸ்து காண்பித்த மாதிரியின்படியே இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் போய் சேரும் அளவும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿರುವಂತಹ ಆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು, ಆ ಮಾದರಿಯನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಂಡು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ದೃಢಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஒரு விசை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಮತ್ತೊಂದಾವತ್ತೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கிறிஸ்துவ வாழ்க்கையில தடுமாற்றத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಡವಿ ಬೀಳುವಂತವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சரியான புரிதல் இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಜನರಿಗಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கிறிஸ்துவின் போதனைகளை அவர்கள் ஆண்டவரே சரியான விதத்திலே புரிந்து கொள்ளாதபடிக்கு அங்கும் இங்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து ஆண்டவரே தங்களுடைய தியாலஜி, தங்களுடைய தெய்வத்தை குறித்ததான அறிவை வளர்த்து கொண்டோம் என்றதான காரியத்தோடு அரைக்குறையாய் கற்றுக்கொண்டு அரைக்குறையாய் கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே வாழ்கிறதான அநேக சூழ்நிலைகளை ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் இந்த நாட்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். ದೇವರ ವಿಷಯಗಳನ್ನು ಅರ್ಧಂಬರ್ಧವಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರಿಗಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்பா உம்முடைய இரக்கம் எங்கள் மீது கடந்து வரட்டும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕರುಣೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடையும்படிக்குதான் நீங்க உங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய அன்பை செலுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ಒಬ್ಬರು ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಸ್ವಾಮಿ, பெயருக்கு நான் ரட்சிக்க உன்னோடு தொடர்பில் இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே, அது ரட்சிப்புக்கு அழகில்ல, ரட்சிப்பின் பூரணம் இல்ல ஆண்டவரே. ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವುದು ಅದು ರಕ್ಷಣೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ. உமக்காக நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் வாழ்ந்து வேதத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே மாற்றிக்கொண்டு பரலோகத்திலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே பிதாவினுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வந்தீரோ உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்றுகிற ஆண்டவரே பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும் அளவும் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை நீர் உருவாக்கும்படிக்கு உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಪರಲೋಕದ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೀವು ಯಾವ ರೀತಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ನೆರವೇರಿಸಿದಿರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಜವಾಬ್ದಾರಿಕೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. அதற்கு வேண்டிய ஆயத்தத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿ ಸ್ವಾಮಿ. அதற்கு வேண்டிய ஆண்டவரே உருவாக்குதலை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தருவீராக. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ. நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் அளவிற்கும் உமக்காக எல்லாவற்றிலும் வாழ்ந்து உம்மை பின்பற்றத்தக்கதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கட்டளையிடும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ದಿನಗಳವರೆಗೂ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡಿರಿ. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿರಿ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும்
நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.